வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான இட்லியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சூப்பரான கேரட் இட்லி தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு துருவின கேரட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சோடா மாவு அது மட்டும் நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி துருவின கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான கேரட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட இட்லி பாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணி இட்லி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் துணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஆயில் அப்ளை பண்ணி இந்த இட்லி ஊற்றுறது மூலமாக இட்லி வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்பான்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடலெண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் இருக்கும் இல்லையா, அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு இந்த மாதிரி கேரட் இட்லி குட்டி குட்டியாக போட்டு தென் அதை வந்துட்டு நீங்கள் நல்லாவே வேக விடணும். ஏன்னா வந்துட்டு கேரட் போட்டதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எப்பயுமே இட்லி வேகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைமை விட இப்போ வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து தென் அதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் இட்லி செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் கேரட் தோசையும் நான் தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கேட்ட என் தம்பிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் தோசை அண்ட் கேரட் இட்லியை வச்சு அது கூட நான் வந்துட்டு தக்காளி சட்னி வந்துட்டு செஞ்சுருக்கேன். ஸோ தக்காளி சட்னி கூட கேரட் இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் சட்னியும் வந்துட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நேரமாக குனிஞ்சே சாப்பிட்டுட்டு இருக்க தம்பி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்றதோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லிடுங்க. வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.